மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் ஒரு குன்று மேலே இருக்கிற 2000 வருஷம் பழமையான கோயிலுக்கு தான் இப்போ நாம் போயிட்டுருக்கோம். திருப்பருப்பதம் மேவிய திருமுருகா உமது தரிசனையை தந்தருள்வாய் அப்படின்னு அவனை பார்க்கறதுக்கான சக்தியை அவன்கிட்டேருந்தே வாங்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு பம்பொழில்னு பேராம். ஏன்னு பார்த்தா பைம்பொழில் அப்படிங்கிறது தான் நாளடைவில் பேச்சு சுவாரஸ்யத்தில் அது பம்பொழில்னு ஆயிடுச்சு. இந்த இடத்த பாருங்க, ஏன் பைம்பொழில்னு இதை சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியும். வாங்க மேல திருமலை குமாரன் முருகன் கோயிலுக்கு நம்ம போக போறோம். திருமலை முருகன் 4 கைகளோட இந்த தலத்துல காட்சி அளிக்கிறாரு. மேல் நோக்கிய வலது கையில சக்தி ஆயுதமும், மேல் நோக்கிய இடது கையில வஜ்ராயுதமும், கீழ் நோக்கிய வலது கையில அபயகரமும், கீழ் நோக்கிய இடது கையில சிம்ம கர்ண முத்திரையோட நின்ற கோலத்துல தோற்றமளிக்கிறாரு முருகன். இங்க முருகனோட கையில என்ன ஆயுதம் இருந்தா என்ன, அந்த அபயக்கரம் ஒண்ணு போதாதா? வா, உனக்கு என்ன பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்ற அந்த அபயக்கரத்தோட முருகன் இந்த மலை மேல வீற்றிருக்காரு. மலை மேல மட்டும் இல்லை, திருமலை குமரன் சுவாமி கோயிலுக்கு போற வழி கூட அப்படி பசுமை கொஞ்ச. முருகனை மனசுல நினைச்சா எப்படி ஒரு பரவச நிலை வருமோ அப்படி ஒரு பரவச நிலையை கொடுக்குற அளவுக்கு கண்களுக்கு அப்படி ஒரு குளுமையான காட்சி.